கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவரும் பிழைத்திருப்பது தேவனாலே பிழைத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக, நமக்காக இல்லாமல் தேவனுக்காக நம்ம பிழைத்திருக்கிறோம், இயேசுவுக்காக பிழைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நம்மளை பவுலடிகளார் அழைக்கிறார். தேவன் நம்மளை அழைக்கிறார். பவுலடிகளார் மூலமாக தேவன் நம்மளை அழைக்கிறார். இதில் பாருங்க, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். அப்ப வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார்னு பவுல் தான் சொல்றாரு. அப்ப அந்த நிலைமைக்கு நம்ம வர வேண்டும் என்று அனைவரையும் அழைக்கிறார். அப்ப நம்ம பிழைச்சிருக்கிறது எப்படி? நான் சம்பாதிச்சேன், நான் வாழ்ந்தேன், நான் நல்லா இருந்தேன், நான் கட்டினேன் வீடு, நான் கட்டினேன், நான் என்னோட கையின் பிரயாசம், நான் போராடினேன், நான் படித்தேன், நான் நல்ல வேலை பார்த்தேன், நான் நல்லா சம்பாதிச்சேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. பிழைத்திருப்பது அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளை முன்னிலைப்படுத்தக்கூடாது. இதுதான் அதோட சிம்பிளாக சுலபமாக ஈஸியாக சொல்ல போனால், நம்மளை முன்னிலைப்படுத்தக்கூடாது என்று பவுலடிகளார் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். அதாவது நிறைய நேரத்தில் நம்ம தன்னை முன்னிலைப்படுத்துவர்களாக தான் நம்ம காணப்படுகிறோம். நான் யார் தெரியுமா, என் குடும்பம் யார் தெரியுமா, என் பரம்பரை யார் தெரியுமா, நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் இப்படியே வேலையில் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு நம்மளை நாமே உயர்த்தி பேசுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இதில் என்ன சொல்றாரு பாருங்க, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். தங்களுக்கென்று பிழைத்திருப்பது தான் என்ன பண்ண சொன்னோம் இதான். அப்போ நம்ம உயிரோட தான் இருக்கோம், பிழைச்சா இருக்கோம். ஆனால் பிழைத்திருப்பது தான் இதில் இன்னொரு காரணமும் இதில் மறைமுகமும் அடங்கி இருக்கிறது. நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்ப பழைய வாழ்க்கையிலிருந்து நம்ம புதிய வாழ்க்கைக்காக பிழைத்திருக்கிறோம். அப்ப நம்ம இயேசுவின் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டது, இயேசுவினால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவினால் நம்ம கழுவப்பட்டோம், ரத்தத்தினால் கழுவப்பட்டோம்ன்ற போதே நம்ம பழைய வாழ்க்கையில மறித்து விடுகிறோம், புதிய வாழ்க்கையில பிழைத்திருக்கிறோம். அப்ப புதிய வாழ்க்கையில இருக்கும்போது நிறைய நேரம் நான் பரிசுத்தவான், நான் என் கை, நான் பாரு, நான் எப்படி ஒழுங்கா இருக்கேன், பெர்ஃபெக்டா இருக்கேன்னு சொல்லாம இயேசுக்காக பிழைத்திருக்கிறோம், அவர் மூலமாக பிழைத்திருக்கிறோம். அந்த நிச்சயத்துக்குள்ள நம்ம வர வேண்டும். ஆனால் தான் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. அப்ப நம்மளோட காரியங்கள் எப்படி இருக்கு? நமக்காக, நமது மீறுதலுக்காக, நமது குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக, பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு நம்ம பிழைத்திருக்கும்படி, நம்மளை பழைய வாழ்க்கையிலிருந்து மரித்து போன பழைய காரியங்களிலிருந்து புதிய ஜீவன் கொடுக்கும்படியாக நமக்காக மரித்த, அதனால்தான் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. அப்ப அதில் நம்ம விசுவாசிக்கிறோமா? நீ நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் வாழ்கிற. இப்பதான் அதை சொன்னேன், அடிக்கடி சொல்லுவேன் உங்கள்கிட்ட, அடிக்கடி நீங்களும் கேட்பீங்க இதை. அப்ப இந்த நிச்சயத்துக்குள்ள வர வேண்டும். நம்ம இனி நான் கிடையாதுப்பா, ஏன் சுயம் எனக்கு கிடையாது, கிறிஸ்து தான் எனக்கு நடத்துறாரு. என் வாயின் வார்த்தைகள் கிறிஸ்து மூலமா தான் வருது, நான் பார்க்கிற பார்வை கிறிஸ்து மூலமா தான் பார்க்கிறேன், என் செய்கைகள் கிறிஸ்துவின் மூலமா தான் செய்கிறேன் நான் அப்படின்னு சகலத்திலையும் இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துவதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். இதுதான் நமக்கென்று பிழைத்திராமல் நமக்காக மரித்தவருக்கென்று, நம்மளுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருப்பது. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் என்று நம்ம எல்லாமே ஆராய்ந்து அறிவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அதான் பாருங்க, தங்களுக்கென்று மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. அப்ப நமக்காகத்தான் தேவன் மரித்தார். இந்த சுவிசேஷத்தை நம்ம முதல் விசுவாசிக்கணும். நம்மளுக்கென்று மரித்து எழுந்தவருக்கென்று. அப்ப நமக்காக மரித்தவர் திருப்பி உயிரோடு எழுந்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து எங்க இருக்கார்? இப்ப பரலோகத்தை பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஏன்? அவருக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருக்குள்ள பிழைத்து இருக்கிறோம். இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதான் பாருங்க, எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்றான தெரிந்து கொள்ளுதல், நிதானித்து அறிந்து கொள்ளுதல். அப்ப நம்ம எல்லாத்தையும் சகலத்தையும் நமக்கு முன்னால் இருக்க காரியங்கள்லாம் நிதானித்து இதெல்லாம் நல்லதா ஏது கெட்டது அப்படின்னு அறிந்து கொள்ளும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்காக மரித்து எழுந்த இயேசுவுக்காக நம்ம வாழ்க்கை வாழ்வதற்காக இதன் மூலமாக தேவன் நம்மளை அழைக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நான் சரியா இருக்கேன் சுய மதிப்பீடுல நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமா, இல்லை நம்மளை மதிப்பீடு செய்வதற்காக தேவன்கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறோமா, இயேசுக்கு ஒப்படைக்கிறோமா?
அப்ப இயேசுட்டு ஒப்படைக்கப்பட்டோம்னா நம்ம சோதிக்கப்பட்ட பின் புண்ணாக விளங்குவோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். தேவன் விரும்பும் பரிசுத்தம், தேவன் விரும்பும் பொண்ணாக நம்ம விளங்குவோம். இல்லை நம்ம சுயத்துக்குள்ளே ஓடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், ஒரு நாளில் நம்ம மறுத்து போவது நிச்சயம். அப்போ அன்னைக்கு நம்ம இயேசுட்ட போவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதனால தான் தேவன் நம்மளை எதுக்கு அழைக்கிறார்? நமக்காக மரித்து நமக்காக பிழைத்திருக்கிறவருக்காக நம்ம வாழ்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமனேசும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்காக மரித்து எங்களுக்காக பிழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. ஏஸ்தாபன் உமக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ்வதற்காக எங்களை நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாபனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் முதுகத்தில் தெரிகிறோமாப்பா. குடும்பத்தில் உள்ள வேலை பார்ப்பவர்களை முதுகத்தில் தெரிகிறோமாப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. 1 10 100 பெருக உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.